நம்ம ஜெபத்துல உட்காரும் போது எப்படி ஆண்டோட சத்தத்தை கேட்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பல்வேறு சிந்தனைகள் இருக்கும். பலதரப்பட்ட காரியங்களை நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். சில காரியங்கள் வெளிப்புறமா நடந்த காரியங்கள் நம்மளை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல நம்ம குழம்பி போயிருக்கிற நேரத்துல நம்ம என்ன பண்ண, இப்ப கான்சன்ட்ரேஷனுக்கு வரணும். கர்த்தர் பேசுவதை கேட்கணும். இது பாத்தீங்கன்னா, எலியா ஒரு பலத்த பெரிய காத்து அடிக்குது, மழையே உடைஞ்சு போற மாதிரி. ஆண்டவர் அதுல இருந்து பேசுவார் நினைக்கிறார், அதுல இருந்து பேசல. அடுத்து பூமி அதிர்ச்சி உண்டாகுது, அதுல இருந்து ஆண்டவர் பேசுவார்னு பார்க்கிறாரு, அதுல இருந்து பேசல. அடுத்து அக்கினி வருது, அந்த அக்கினியிலும் ஆண்டவர் பேசல. அப்ப அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவர் எலியாவை நடத்திருக்கிறார். அதுக்கடுத்து புதிதாக ஒரு அனுபவம் நடக்குது. எலியா அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிறார். The still small voice. நமக்குள்ள ஆண்டவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு பொக்கிஷம். நீங்க ஒரு இடத்துல போறீங்க, அங்க நீங்க ஒரு கனமுள்ள பாத்திரமா இருக்கணும்னா ஒரே காரியம்தான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷின்னு இருந்தா போதும். நீங்க தீர்க்கதரிசியா, அப்போஸ்தலனா, நீங்க போதகனா, மேய்ப்பனா, சுவிசேஷகனா, அதெல்லாம் காரியம் கிடையாது. A man who hears God's voice, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன் அப்படின்ற அந்த ஒரு காரியம் போதும். அதுதான் உங்களை மேம்பட்டு நிறுத்தும். பாருங்க, யோசேப்பு பார்வோன் எப்படி பார்த்திருப்பார், அந்த சபையாரெல்லாம், அந்த 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 ராஜாங்கத்துல உள்ளவங்க, அந்த ராஜ்ய சபையில் உள்ளவங்க எல்லாம் எப்படி பார்த்திருப்பாங்க யோசேப்ப? பார்வோன், அவருடைய மந்திரிமார்கள், இராணுவத்தில் உள்ளவங்களா இருக்காங்க. அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாம் யோசேப்பை எப்படி பார்த்திருப்பாங்க? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன். அதேதான் மோசேக்கு, அதேதான் தானியேலுக்கு, அதேதான் தாவீதுக்கு, அதேதான் தெபோராளுக்கு, அதேதான் பவுலுக்கு. அப்படி போல நீங்க இருக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷனா, மனுஷியா இருந்தீங்கன்னா போதும், எந்த ஸ்தானத்துக்குள்ள உயர்த்திடுவார். சிங்கிள் போக்கஸ்ல வரணும். நம்ம மல்டி போக்கஸா இருப்போம், பல வேற சிந்தனைகள் இருக்கும், பல காரியங்களை யோசிச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் நம்ம ஆத்மாக்குள்ள உணர்ச்சிகளுக்குள்ள நடக்கிற காரியம். இதனால மைண்ட் என்ன பண்ணிச்சுன்னா உணர்ச்சிகளுக்கு கீழே இருக்கும். இப்ப இந்த மைண்ட் கண்ட்ரோலுக்குள்ள வரணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய சோலை நீங்க ரெடி பண்ணணும். ஆவி, ஆத்மா, சரீரம். உங்க ஆத்மாவை நீங்க தயார்படுத்தணும். மனது, முதல்ல மனசு, மனசுக்கு கீழே சித்தம், சித்தத்துக்கு கீழே உணர்ச்சிகள், மைண்டு, வில், எமோஷன்ஸ். இப்படிதான் உங்க ஆத்மா இருக்கணும். இப்ப என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு ஒரு காரியத்தை நிமித்தம் ரொம்ப நாள் காத்திருந்து நடக்காம தடைப்பட்டு, இல்லைன்னா சில வியாதி நிமித்தம் கஷ்டப்பட்டு, இல்ல சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, நடக்க மாட்டேங்குது. இப்படி எல்லாம் உங்க கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. உங்க லைஃப் எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ண தெரியல, எவ்வளவோ ஜெபம் பண்றீங்க, ஆனா நடக்கல, நத்திங் ஹேப்பன். இப்படி எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்க உணர்ச்சிகள் உங்க மனசு அழுத்திடும். இப்ப உங்க மனசு கண்ட்ரோல் இல்லாம இருக்குது, துக்கம் தான் மேல இருக்குது. இப்ப இந்த மைண்ட் கண்ட்ரோல்ல வரணும். அப்ப எதுக்கு என்ன வரும்னா, நிறைவேறணும்னா அப்படியே துக்கத்திலேயே பார்த்துருப்பாங்க. என்னத்த இப்படி அப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. நிறைவேறணும்னா பிளைண்டா இருப்பாங்க. வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதை பிரச்சனை கவலை இல்லாம டைம் பாஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இன்னொன்னா சூனியம் மாதிரி அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க, தூக்கத்துல இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணணும், இப்ப இவங்க ஆண்டவர்கிட்ட வரணும். நம்ம ஆவியோட தான் ஆண்டவருடைய ஆவி இணையும். நம்ம மனசோட பேச மாட்டார், நம்ம மனசு வச்சு பேச மாட்டார், மனசாட்சி வச்சு பேச மாட்டார். நம்மளுடைய உள் உணர்வு வச்சு நம்ம பேசுவார். அதுக்கு முன்னாடி அவருடைய ஆவி நம்ம ஆவியோட கூட கம்யூனிகேட் ஆகணும். ரோமர் 8:16 சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஆவியோட தான் இடப்படுவார்.
ஏன்னா நம்ம ஆவின்னா என்ன, நம்மளுக்கு மனசாட்சி, உள் உணர்வு, ஐக்கியம், கான்சைன்ஸ், இன்ட்யூஷன், கம்யூனியன். அப்ப அந்த கம்யூனியன் ஆகணும், நம்ம ஆவியும் பரிசுத்தாவியும் ஒன்றாக கலக்கணும். அப்ப அந்த உள் உணர்வை வச்சு ஆண்டு நம்மளோட பேசுவார். அத நம்ம ஆத்மாவில் இருக்கிற மனசும் ஆவியில் இருக்கிற மனசாட்சியும் அதை உறுதிப்படுத்தி கொடுக்கும். நமக்கு மனசும் பேசும், மனசாட்சி பேசும். இதெல்லாம் செகண்டரி லெவல். ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவரோட நம்ம ஆவியில கலக்கணும். அப்ப ஜீசஸை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். சிங்கிள் போக்கஸ்ல வர்றதுக்கு இயேசுவை குறித்து நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். விஷுவலா ஏதோ ஒரு கேலண்டர்ல பார்த்த படத்தையோ இல்ல உங்க புக் மார்க்ல இருக்கிற படத்தையோ ஏதோ ஒரு இயேசு கிறிஸ்துடைய முகத்தை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் குறிச்சு நினைக்கிற நினைவு தான் உங்களோட தேவ பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வரணும். அவர் கல்வாரி சிலுவையில தொங்கின காட்சியோ இல்ல அவர் சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிற காட்சியோ இல்ல சீசனோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற காட்சியோ இல்லைன்னா லாசர் உயிரோடு எழுப்பும் போது இருந்த அந்த காட்சியோ ஏதோ ஒரு சில்ட்ரன்ஸ் பைபிள்ல இல்லைன்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ல பார்த்திருப்பீங்க. அந்த காட்சியை நினைச்சு பாருங்க. இதுதான் உங்க மைண்ட்ல சிங்கிள் போக்கஸ்ல கொண்டு வர்றது. இப்ப அலர்ட்டா இருக்கணும். நீங்க பைபிள்ல தான் பேசுவார். ஒண்ணு வசனத்தின் மூலம் பேசுவார், இல்லைன்னா சம்பவத்தின் மூலமா பேசுவாரு. பைபிள்ல தான் பேச போறார். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைச்சதுனால சொல்றேன். நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லாகாபா ராகாத்தோ லோகோ சோதோ லீனா மகாபா லோகா சதீரி காபா காபா லாகாத்தோன்னுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அவங்க ஆண்டவர் பேசுவார்ன்றதே அவங்களுக்கு தெரியாம உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களா ஜெயிப்பாங்க. ஆண்டவரே அப்பா, நீ கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீரப்பா. அப்படி வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்களின் தேவனே, உடன்படிக்கையின் தேவனே, அதை நினைவு கூறுகிற தெய்வமே. அப்புறம் இவங்களா வசனங்களை சொல்லி 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 சில வசனங்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களா வாக்கு தத்தமா கொடுத்த வசனங்கள் எல்லாம் ஜென்ரலா கொடுத்த வாக்கு தத்தங்கள். இது ஸ்பெசிபிக்கா இந்த சிச்சுவேஷனுக்கு இப்ப கொடுக்குறாங்க இல்ல. இவங்களா சில வசனங்களை சொல்லி ஜெபிச்சுட்டு போவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆவிக்குரிய அனுபவம் கிடையாது. நீ என்ன பண்ணணும்னா இப்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கணும். ஆண்டவரை நினைச்சிட்டீங்க, அடுத்து பைபிள்ல தான் பேசுவார், வேற எங்க இருந்து கிடையாது. இது உங்க கரெக்டா உங்களை சிங்கிள் போக்கஸ் கொண்டு வரும். என்ன பேச போறாரோ, இப்படி பேச போறாரோன்னு நீங்க வேகா இல்லை. இப்போ உங்க மைண்ட் சிங்கிள் போக்கஸ். ஒரு ஊசியில நூல் கோத்தீங்கன்னா எப்படி உன்னிப்பா பாப்பீங்களோ அப்படி போல வந்துருவீங்க நீங்க. ஜீசஸ் பைபிள்ல இருந்து பேச போறார், அவ்வளவுதான். இப்ப என்னன்னா நீங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவரே அந்நிய பாஷை பேச வைப்பாரு. இல்ல, நீங்க தான் வாலண்டியர் பண்ணணும். செல்ஃபில் கொடுத்திருக்கிறார், அவர் இதை செய் அதை செய்யும் சொல்ல மாட்டார். நீங்க கேட்டீங்கன்னா சொல்லி கொடுப்பார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரேனா இப்ப டங்ஸ்ல பேசுவார், இல்லைன்னா இந்த பாட்டை பாடுங்குவார், இந்த பாட்டை பாடுங்குவார். உடனே அந்த பாட்டு மூலமா பேசுவாரோ அப்படின்னு நினைக்க கூடாது. பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில். நான் என்ன காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஏதோ நான் பாட வைக்கிறாரு. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில் அடைகளை தடுத்து நடுவழி விடுத்த தெய்வமே. இது எங்க இருக்குது? இதுக்கும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் யாருக்கோ ஒருத்தருக்காக மன்றாடு ஜெபிக்க நினைச்சிருப்போம். அது ரிலேட்டடா தான் பேசுவார். இல்ல, உங்க ஆவியை ப்ரிப்பேர் பண்றார். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பிரிட்டை ரெடி பண்ணுவார், நம்ம ஆவியை ரெடி பண்ணுவார். அவர் நம்மோடு கூட இணையறதுக்கு நம்மளை ஆயத்தம் பண்றார். அதுக்கு நம்ம கோஆபரேட் பண்ணணும். இட் இஸ் நாட் வித் அஸ், இட் இஸ் வித் ஹிம். இது நம்மகிட்ட கிடையாது காரியம், அவர்கிட்ட இருக்குது. அப்ப என்ன பண்ணணும், நமக்கு சொல்லுவார் இந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாட்டை நம்ம பாடும் பொழுது என்ன ஆகும்னா இயேசு நினைக்க ஆரம்பிப்பார்.
நீ சப்போஸ் இயேசுவை நினைக்காம நீங்க இது இன்னார் பாடின பாட்டு, இது இந்த காலகட்டத்துல வந்தது, இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் நமக்கு அந்த ஞாபகம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவரை குறித்த நினைவை கொண்டாடுவார். என்ன நினைச்சு பார்த்தியான்வார். சில ஆண்டு செய்த நன்மைகளை நினைச்சு பாருவார். பொத்தாம் பொதுவா இல்ல, குறிப்பா ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு நன்மை நினைச்சு பார்க்க வைப்பார். ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நன்றி, இயேசுவே இந்த காரியத்துக்காக நன்றி, இயேசுவே இந்த காலகட்டத்தில் இந்த காரியத்தை செஞ்சீங்களே நன்றி, இயேசுவே இந்த காரியத்துக்காக நன்றி, இயேசுவே இந்த காரியத்துக்காக நன்றி, இயேசுவே இந்த கடினமான சூழ்நிலைக்கு எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுத்தேனே, மனிதர்கள்லாம் கைவிட்ட போது யாருமே எனக்கு உதவி இல்லைன்னு நான் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே நான் தனிச்சு நின்ன அந்த வேலையில கர்த்தர் எனக்கு உதவி செய்தீரே நன்றி அப்பான் ஆண்டவருக்கு நினைக்க வைப்பார். உங்க ஆவி அவர் ரெடி பண்ணுவார். அப்படி நீங்க பண்ணும் போது என்ன கேட்டீங்கன்னா இவ்வளவு ரெடி பண்ணுவார். அப்படியே இதெல்லாம் சொல்லு, இந்த வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவார். அந்த வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணும், அப்படி ஜெபம் பண்ணும் போது நம்மளை ரெடி பண்ணிடுவார். அடுத்த ஆண்டு நம்மளோட பேச ஆரம்பிப்பார். நீங்க நினைச்சு பார்க்காத காரியத்தை பேசுவார். நினைச்சு பார்க்காத காரியத்தை பேசுவார். எப்பவோ ஒரு தீர்க்க தரிசனம் வந்திருக்கும், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தரிசனமாக சொல்லியிருப்பார். அந்த தரிசனத்தை கொண்டாந்து நீங்க நிறுத்துவார். நீங்க மறந்துருப்பீங்க, அது எங்க எழுதி வச்சீங்க, அந்த டைரி எங்க இருக்கு, அந்த நோட்டு எங்க இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா அது உங்களுக்கு ஞாபகத்துல கொண்டாடுவார். சொன்னேனே அப்படின்னு சொல்லி உங்களை ஆயத்த பண்ணி வச்சிருவார். நான் அதை நான் செய்வேன், அதை செய்வேன் நானு. ஏன் நீ கலங்காத, இந்த காரியம் அப்படி ஆயிருமோ நினைக்காத. நான் உன்னை கைவிட்டுருவேனா? நான் ஆண்டவர், நான் மனிதனா? இல்ல, என்னுடைய வல்லமை எப்படிப்பட்டது? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. எனக்கு எல்லை இருக்கான்னு கேட்பார். எந்த நேரத்துல எதையும் அவனுக்கு செய்ய முடியும். அசாத்தியமான ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம கொண்டு வருவார். நம்ம அறிவுக்கு ஞானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட காரியம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்நிய பாஷை பேசணும். ஆண்டவர் சொல்ல அந்நிய பாஷை பேசினாருன்னா அந்நிய பாஷை பேசணும். பாட்டு பாடுனா பாட்டு பாடணும். அதுவும் நீங்களா நம்பக்கூடாது. நீங்களே ஏதாவது பாட்டை பாடிக்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு இந்த பாட்டை பாடிடுவார். எந்த பாட்டை பாடினால் முழுக்க நீங்க ஆண்டவரை நினைப்பீங்களோ அந்த பாட்டை பாட வைப்பார். அடுத்து என்ன பண்ணுவாருன்னா, அதாவது 1 Corinthians 14:15 பவுல் சொல்றாரு, ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், ஆவியோட விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோட விண்ணப்பம் பண்ணுவேன். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். நீங்க டங்ஸ்ல பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா டங்ஸ்ல பாடிக்கிட்டே இருக்கணும். நீங்க உள்ளுக்குள்ள ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே இந்த காரியம் என்ன? ஒரு முக்கியமான ஒரு காம்ப்ளிகேட்டட் மேட்டர்னு வைங்க. உங்களால ஒரு காரியத்தை யோசிச்சு பார்க்க முடியும். ஒருத்தவங்கள்ட்ட ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தருக்காக என்னங்க எனக்கு அடுத்த என் வாழ்க்கை என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. அவங்க வாழ்க்கையை குறித்து நீங்க யோசிக்கும் போது உங்களால யோசிக்க முடியல. எப்படி நடத்த போறாருன்னு உங்களால அதை புரிந்து கொள்ள முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, உங்களால கற்பனை செய்தும் பார்க்க முடியல. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் அங்க தடை இருக்குன்னு தோணும். அதான் உள் உணர்வுன்றது. இது கர்த்தர் கொடுக்கறது இல்லை, நம்மளுடைய இன்ட்யூஷன் சென்ஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒண்ணு அவங்களுடைய ஸ்பிரிட்ட உங்களுடைய ஸ்பிரிட் சென்ஸ் பண்ணும். அசாத்தியமான படைப்பு. நம்ம சாதாரண படைப்புகள் அல்ல. சாதாரணமா நான் சொல்லலைங்க. அநேகரை நான் பார்க்கிறேன். நான் அநேகரோட ஆண்டவர் பேசுறார், அருமையா பேசுறார். சமீபத்துல ஒரு சபை போதகரை சந்திச்சேன். அவர் சாதாரண பேசிட்டு இருக்கிறாரு, ஆனா முழுக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியுது. மனைவியும் கூட இருக்கிறார். அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா
அவர் வந்து கண்ணு மூடிட்டு அந்நிய பாஷை பேசி ராபாலா காத்தோ ரோகோ ரீமா காபா லோபோ கத்த சொல்லுகிறார், எப்படியாக சொல்லுகிறார் அப்படிலாம் இல்ல. சாதாரண உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா எங்க 2 பேருக்கு தெரியுது ஒவ்வொரு வார்த்தையும் கத்த பேசுறார். இதான் நம்ம ஆவி சென்ஸ் பண்றது. அப்ப ஏதோ ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் வந்து ஏதோ சரியில்லாம இருக்குன்னு மட்டும் நான் சென்ஸ் பண்றேன். எனக்குள்ள சென்ஸ் ஆகுது, என்னுடைய உள் உணர்வு தோணுது எனக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா ஆண்டவர்ட்ட உட்காந்து இப்ப நான் முழுக்க முழுக்க என்னுடைய நினைவு, என்னுடைய கற்பனை திறன், என்னுடைய யூகம், என்னுடைய யோசனைகள், என்னுடைய ஒரு கால்குலேஷன், இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போனா அப்படிதான் போகும் அப்படி இல்லாம முழுக்க முழுக்க ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ள நான் போகணும். அப்ப அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்ப நீ வந்து என்ன பண்ணா, இந்த மாதிரி காரியம் உனக்கு நடக்குது, நீ இந்த பாடலை பாடு அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா அந்நிய பாஷையில பேசிடுவாரு. அப்படி நான் பாட்டை பாடும் பொழுது என்ன பண்ணுவாருன்னா, அந்த பாட்டை வந்து பாடிட்டு இருக்கும்போது இதை அப்படியே டங்ஸ்ல பாடுவார். இப்ப என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று போது இதை அப்படியே டங்ஸ்ல பாடுவாரு. ஓ ஓ லபனா கதரணி கதல நம கோதோரி மா கபரண தோரோ லிபா கதரண ம கபலோ ரிமா கதரி மஹதோரோ லிபா கதரண ம கபலோ ரிபால கதரணி ம கதோரோ ரமா கத. என்னப்ப என்ன வார்த்தைகள், என்ன ராகம், என்ன பிச்சில் இருக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்ன பண்றாரு, நம்ம அதுக்குதான் டங்ஸ்ல பேச வைக்கிறார். அந்நிய பாஷை பேசும்போது நீங்க என்ன வார்த்தைகளை சொல்லி பாடணும், என்ன ராகத்துல பாடணும், இந்த வரம்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு கொண்டு போயிட்டார். அங்கதான் உங்க ஆவியில குறைய. நீங்க உங்க ஆத்துமாக்குள்ள இருந்து உங்க ஆவிக்குள்ள போறது அப்படிதான். கருத்தோடு ஆரம்பிச்சு ஆவியில போகணும். ஆனா கருத்தோட இருக்கணும். கருத்தும் ஆவின்னு ஆவியில நீங்க பாடி இருந்தாலும் உங்களுடைய மைண்ட் அலர்ட்டா இருக்கணும். ஆண்டவர் ஏதோ ஒண்ணு பேச போறார், அது ஆவியில உள் உணர்வு கொண்டு உணர்த்த போறார். அதை உங்க மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எல்லாருக்கும் அந்த மைண்ட் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்களாக ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவங்களாக வசனங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆவிக்குரிய அனுபவம்ன்றது இதுதான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. நீங்க ஐக்கியம் ஆயிட்டீங்க. நீங்க வந்து முழுக்க முழுக்க உங்களை மறக்கும் பொழுது தேவ பிரசன்னத்துக்கு வந்துருவீங்க. உங்களை மறக்கணும். அதுக்குத்தான் அந்நிய பாஷை, அதுக்குத்தான் மியூசிக். சில மியூசிக்கை கேட்கும் போது பாத்தீங்கன்னா அனாயிண்டட் மியூசிக்கா இருக்கணும். அந்த அபிஷேகிக்கப்பட்ட மனுஷர்கள் வாசிக்கிற மியூசிக்கா இருக்கணும். அப்படி வாசிக்கும் போது தேவ பிரசன்னம் வந்துடும். முழுக்க முழுக்க தேவ பிரசன்னத்துக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் ஈஸியா உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுக்குள்ள ஒரு நினைவு எப்படி வருது, ஒருத்தவங்களை குறித்து இப்ப நான் சொல்றேன். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனை குறித்து நான் யோசிக்கிறேன், கன்ஃபியூஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னு அர்த்தம் என் மைண்ட்ல இல்ல, அது என் ஆவியில நான் உணர்றேன் குழப்பம். அப்ப அவங்க குழம்பி இருக்கிறாங்க அப்படின்னு வருது. இப்ப அது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு அறிவை உணர்த்தும் வசனம், வேர்ட் ஆஃப் நாலேஜ்ன்ற அந்த கிஃப்ட் மூலமா அவங்க ஆவியில குழப்பத்தோட இருக்கிறாங்க அப்படின்றத கொண்டாடுறாங்க. தெளிவு இல்ல, கிளாரிட்டி இல்ல அப்படின்றத கொண்டாடுறாங்க. இப்ப என்ன பண்ணா, இது நான் பாடும் பொழுது வருது, ஓ ரமா கபரா நீமா கதோரோ கோலி பரணதரா. வசனம் இல்லாம பேச மாட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு நான் என்ன யோசிக்க வைக்கிறார். அப்போ 1 கொரிந்தியர் 14:33, I am not God of confusion, I am God of clarity, I am God of conclusion. தமிழ் பைபிள்ல கழகத்திற்கு நான் தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறேன் இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல நாட் காட் ஆஃப் கன்ஃபியூஷன், நான் குழப்புகிற தெய்வம் அல்ல, தெளிவை தருகிற தெய்வம்.
அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிற தேவன். 2 தீமோத்தேயு 1:7. உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிற தேவன். வசனத்தை வச்சு உங்களை பேச ஆரம்பிப்பார். அப்ப நீங்க தொடர்ந்து என்ன பண்ணணும், இதுதான் மெடிடேஷன்ன்றது. கான்சன்ட்ரேஷனுடைய பீக் இதுதான் மெடிடேஷன். அப்படி கவனமா இருக்கணும். அப்ப தொடர்ந்து என்ன பண்ணணும், ஓ ரிபா காத்தா லானா மாகாபா லோ காத்தா ரீகா சதோ ரோ கோபோ ரிபா காபாலா காத்தா. அவங்க கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் குழப்பம் உள்ள தெய்வம் அல்ல, நான் தெளிந்து இருக்கிறேன். தெளிந்த புத்தியோடு இருக்கிற தேவன், தெளிந்த புத்தி என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவன்றாரு. அப்ப இந்த குழப்பத்துல இருக்கிறாங்க. இப்ப ஞானத்தை போதிக்கும் வசனம் அந்த வரம் செயல்படணும். இவங்களுக்கு என்ன பண்ண போறார், என்ன நடந்தது வாழ்க்கையில, அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது பாஸ்ட் லைஃப்ல, இப்ப என்ன நடந்தது சமீப காலத்துல நடந்தது, ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறாங்க, ஏன் இப்படி இந்த ஆவியில குழம்பி இருக்கிறாங்க. இதுதான் நேபுகாத்தை நேச்சாருக்காக தானியேல் ஜெபிச்சது. ராஜா நேபுகாத்தை நேச்சார் கலங்கி போயிருக்கிறாரே, ஆண்டவரே ஒரு சொப்பனம் பார்த்தேன்றார், ஆவி கலங்கிருச்சு, என்ன ஆண்டவரே. அப்பதான் ஆண்டு வெளிப்படுத்துறார். அது உன்னிப்பா கவனிக்கணும். நீங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்றதை கவனிக்கணும். வெறுமன ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா, இயேசுவே இப்பொழுதே விடுதலை கிடைக்கட்டப்பா. ஆண்டவர் அது நல்ல காரியத்தை பேசல. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பக்கம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, கை மரத்து போன மாதிரி இருக்குது, கால் பாத்தீங்கன்னா அது மரத்து போன மாதிரி இருக்கு மாதிரி பல சிம்டத்தோட ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, எல்லாம் சொல்றீங்க. எல்லாம் கேட்டுட்டு அவர் மடன்னு ஏதோ எழுதுறாரு, ஏதோ பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு. அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. உங்க வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட, உங்க பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. போய் வாங்கி சாப்பிடுங்கன்னாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே தான் அந்த டாக்டர் அப்ப என்ன உங்களுக்கு டாக்டர் என்ன கேட்பாங்க, எனக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர், எனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. அப்ப அதை சொல்லணும். இந்த மாதிரி இருக்குன்னா இதான் சிம்டம், இந்த மாதிரி இருக்குன்னா இதான் சிம்டம், இதான் சொல்லணும். அப்படி போல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கணும். அப்படி போலதான் ஆண்டவர்கிட்ட பேசுவார். வெறுமனை ஆண்டவரே தலைவலி எடுத்து போடுங்கள, தலைவலி ஏன் வந்தது, எதனால் வந்தது, ரூட் காஸ் என்ன, அதான் ஞானத்தை போதிக்கும் வசனம். காரியங்கள் ஆண்டு பேசணும். நீ அந்த மாதிரி உட்கார்ந்து நீங்க அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கத்துக் கொடுப்பார். ஜபத்துல உட்கார்ந்து ஆண்டவரே ஓலே பாக்காதா ரோகோபோ ரீபா காபா எல்லாம் பண்ணுவார். அப்ப இப்படி பேசும்போது ஆண்டவர் சொல்வார், ஏன் இந்த குழப்பம் வந்ததுன்னா அவங்க எடுத்த டெசிஷன்ஸ், அவங்களாக சில டெசிஷன் முடிவு எடுத்தாங்க. அதனால என்னாச்சு, லெப்ட் ரைட்னு போனாங்க. அப்ப லெப்ட் ரைட் போகும்போது நம்மளுக்கு வசனம் வரும், வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழியிலே இப்படியாக நடவுங்கள் என்று சொல்லுகிற வசனத்தை உங்கள் காதுகள் கேட்கும். அப்ப அந்த ஆண்டவருடைய சத்தத்தை அவங்க கேட்கல, இவங்களாக முடிவெடுத்து போனாங்க, ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கல. அப்ப என்ன பண்ணணும், வசனத்துக்கு நேரம் நடத்து, வசனத்தை படிக்க சொல்லு. எதனால இதெல்லாம் நடந்தது, சுயமாக சில டெசிஷன்ஸ் எடுத்தீங்க, நீங்க எடுத்த ஒவ்வொரு டெசிஷன் சுயமா எடுத்தீங்க, அதனால இந்த மாதிரி இடத்துல வந்திருக்கிறீங்க. இப்ப கத்துட்ட வாங்க, வசனத்தை படிங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு அவங்க எதிர்காலத்தை குறித்து பேசுவார். அவங்க எதிர்காலத்துல இப்படி நடத்துவேன், இன்னென்ன காரியங்களை உங்களுக்கு செய்வேன், அவங்களை இப்படி இந்த பாதையில வர சொல்லு, அப்பதான் அதை அவங்க ரீச் ஆக முடியும். அப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இதுதான் ஆண்டவர் நம்மளோட பேசுகிற காரியம். அது வசனத்துலதான் பேசுவார், வேதத்தின் சம்பவங்களை வச்சுதான் பேசுவார், வேற எங்க இருந்தோ பேச மாட்டார். உங்க அனுபவங்கள்ல இருந்து சில காரியங்களை உறுதிப்படுத்தி தருவார். அவங்களுக்கு இப்படி செஞ்சீங்க இல்லையா, இவங்களுக்கு இப்படி செஞ்சீங்க இல்லையா அப்படின்னு யோசி பண்ணோம்னா, அவங்களுக்கு இப்படி செஞ்சாரு, இவங்களுக்கு இப்படி செஞ்சாரு, அப்படி போல இவங்களுக்கு செய்யலாமே, அதை ஆண்டவர் நினைப்பூட்டுவார். நீ இப்படி நினைக்கிறேன் இல்லையா, அது சொல்லுவார் ஆண்டவர், இப்படி நினைக்கிற இல்லையா, இப்படி நினைக்கிற இல்லையா, ஆனா இவங்க காரியம் அப்படி இல்லை,
இவங்க காரியம் அப்படி இல்ல. மனிதர்களை நம்பி போனாங்க, பணத்தை நம்பி போனாங்க, சூழ்நிலையை நம்பி போனாங்க, உணர்ச்சிகளின் அடிப்படையில போனாங்க. அப்ப இவங்களை கம்ப்ளீட்டா தன் பக்கம் கொண்டாடுவார். இப்ப உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவார், அதை சொல்லுவார். உங்கள்கிட்ட இன்னென்ன காரியங்களை செய்ய சொல்லணுவார். அவங்க விசுவாசத்துக்குள்ள கொண்டு வருவார். விசுவாசம் அவருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன் கொண்டு வருவார். கொண்டு வந்த பிறகு அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார். அப்ப நம்ம நினைப்போம், அப்ப இது பல வருஷங்கள் ஆகும் போல நினைப்போம். இல்ல, அப்ப பேசுற வசனத்தை வச்சு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் 1000 வருஷம் ஒரு நாளை போலன்பார். 20 வருஷம் செய்ய வேண்டியதை ஒரே நாள் அவங்களுக்கு நான் செய்ய முடியும். அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம், வசனத்தையே படிக்காம ஆண்டவரே தேடாம நம்ம செஞ்சிருவான்னு நினைக்கிறோம். நடக்காது. முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை கண்டடைவான் இருக்காரு. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றார் லூக்கால. இறைமையால முழு இருதயத்தோடும் தேடினால நீ கண்டடைய முடியும். முழு இருதயத்தோடு என்ன நேசி, என்ன நேசி, என்கிட்ட வா, இன்னும் ஆசீர்வதிப்பேன். கஷ்டங்கள் வருதுன்னா ஏன் வருது? முழுசா ஆண்டவர்கிட்ட வராதனாலதான். முழுமையாக ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் செய்வார். நம்ம ஆண்டுகிட்ட ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் இல்ல. அது ஒரு காலகட்டம். கொடுத்து காத்த கொடுப்பார், வெளிச்சத்தை கொடுப்பார், தண்ணீரை கொடுப்பார், எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பார். அதுக்கப்புறம் ஒருத்தர் வரவன் பார்ப்பார், வரலையா நிறுத்திடுவார், ஒரு இடத்துல வந்து நிறுத்துவார். பொசசிவ் காட். ஆண்டவரை எப்படி தேடணும், என்ன செய்யணும், அதெல்லாம் சொல்லி கொடுப்பார். இதுதான் ஒரு மனுஷனோட ஆண்டவர் இடைபடுகிற காரியம். ஆண்டவர் பேசுறதுக்கு சாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை வச்சு பேசுவார். அந்த வசனம் தான் நம்மளுக்கு சாட்சி. அடுத்து நம்ம மனசாட்சி அதுக்கு சாட்சி. நம்ம யாருக்கு தீர்க்கதரிசனம் சொல்றோமோ அவங்க மனசாட்சி அவங்களுக்கு சாட்சி. நம்ம மனசாட்சி சொல்லணும், பயப்பட தேவையில்லை. இதுதான் சொல்றார், இப்படித்தான் சொல்றார், இதான் சொல்றார். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கடன் பிரச்சனை, ஏன் இப்படி கடன் பிரச்சனைவாங்க. இவங்க ஏற்கனவே வாங்கின கடனை கொடுக்கணும்னு நினைக்கணும். விதைக்காம அறுக்க முடியாது. இதெல்லாம் பிரமாணம். சோயிங் அண்ட் ரீப்பிங்ல தான் நம்மளை பிளஸ் பண்ணுவாரு. ஷோ பண்ணாம ரீப் பண்ண முடியாது. இவங்க விதைக்காம அறுக்கணும்னு நினைப்பாங்க. விதை எனக்கு கையில காசே இல்லை, நான் எப்படி காணிக்க கொடுப்பேன்வாங்க. கர்த்தருக்கு நீ இருக்கிறத கொடு, அப்பொழுது கொடுக்கப்படும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இந்த உலகத்துடைய ராஜ்யம் நீதி என்ன? கொடுத்தால் இழந்து போவாய். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி என்ன? நீ கொடுத்தால் உனக்கு கூட கொடுக்கப்படும். அந்த ஏழை வீரர் தனக்கு இருக்க 2 காசை போட்டார். அது நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அப்படி போல நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி நடத்துவார், ஏன் அப்படி நடத்துவார், எதுக்கு அப்படி நடத்துவார், ஏன் அப்படி வேற மாதிரி நடத்த மாட்டார், எல்லாத்தையும் மட்டும் சொல்லிக் கொடுப்பார். நம்மகிட்ட பேசுவார். சில காரியங்களை சைலண்டா இருப்பார். அந்த சைலண்டை புரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்கிடணும். யோசிப்பிட்ட அவர் காரியங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கலாம். பண பாத்திரக்காரனுக்கு சொல்றார், சுயம்பாய்த்தவன் சொல்றார். யோசிப்புடைய காரியத்தை அவர்கிட்ட பேசல. ஏன்னா நான் சொன்னாலும் சொல்லனாலும் விசுவாசத்தோட பார்த்திருக்கணும். தான் ஆண்டவரோட வச்சிருக்க பொசிஷன். ஏன் அவன் நடத்த நம்ம கேட்க முடியாது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக ஞானம் உள்ளவன் யார், சிந்தை உள்ளவன் யார் என்றார் போல் கர்த்தருடைய அந்த அனந்த ஞானத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஆவி இன்ன வழியாய் வருகிறது என்பதையும், ஒரு கற்பத்திலே எலும்புகள் உருவாகிற விதத்தை நீ அறியாது இருக்கிறது போல தேவனுடைய எல்லா செயல்களையும் நீ அறிந்து கொள்ள முடியாது என்றார் பிரசங்கி 11:5. நம்ம எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியாது, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்மளால கிரகிக்க முடியாது, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. இப்படித்தான் வரையறுக்க முடியாது. கர்த்தருடைய கிருபை பாத்தீங்கன்னா அது வந்ததுன்னா, அனாதையா இருந்த ஒரு எஸ்தரை எங்க ஏதோ தேசத்தின் மூலையில யாரும் கவனிப்பாரிட்டு இருந்த ஒரு அனாதை சிறுமி எஸ்தர் அந்த தேசத்துக்கு ராஜ்யத்தை வாங்கிட்டார்.
அதே மாதிரி யாரும் கவனிப்பாரற்று இருந்த ஒரு வாலிபன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதை ராஜாவாக்கிட்டார். கர்த்தர் எப்படி நடத்துவார்னு சொல்ல முடியாது. ஆனா வெறுமனே என்னை தாவீதை போல வைத்துருவார், எஸ்தரை போல வைத்துவாரும் வைக்க மாட்டார். நம்ம அவரோடு உள்ள உறவுக்குள்ள வரணும். உறவுக்குள்ள வந்தாலும் இந்த காரியம் நடக்கும்.